அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். தாராபலன். இன்று உங்களுக்கு நல்ல நேரம். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இது அஷ்டோகிரி காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாராபலன் என்கின்ற இன்றைய நட்சத்திர பலன். எதுக்காக இதை நம்ம பார்க்குறோன்னா, நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்ம இயக்குவதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா, இன்றைய நாளை இயக்கிற நட்சத்திரமும் நம்மளுக்கு எத்தனாவது நட்சத்திரமாக வருது, அதன் மூலமாக நம்மளுக்கு சுபபலன் ஏற்படுமா அசுப பலன் ஏற்படுமா, அன்றைய நாளில் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத பற்றி ஒரு புரிதலுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். இதில் பார்த்திங்கன்னா, இதை இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரல. முடிஞ்ச வரைக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பை பற்றி ஒரு புரிதல் உண்டாகும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை பற்றியும் தினசரி உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வர இருக்குதுன்றதை பற்றியும் ஒரு புரிதல் உண்டாகும். அப்புறம் அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய நாளை நல்லபடியாக அமைச்சிக்கலாம். இதுதான் இதனோட நோக்கம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்திங்கன்னா, நான் வைகாசி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 7/6/2026 இன்றைய தேதி பார்த்திங்கன்னா 11 மணி வரை சப்தமி, அப்புறம் அஷ்டமி. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்று சதய நட்சத்திரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். ஏன்னா சந்திராஷ்டமன்றது உங்கள் மன ஒரு அமைதியான நிலை இருக்காது. அதனால் கோயிலுக்கு போகிறது, வழிபாடு பண்ணுறது, தியானம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். இது பொதுவான பலன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அனுமனை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். இதற்கெல்லாம் சிறப்பான நாள். பொதுவான இந்த நாள் எதுக்கான சிறப்பான நாள் பார்த்திங்கன்னா, உபநயனம் செய்ய சிறந்த நாள், கிரக ஆரம்பம் செய்ய நாள். கிரக ஆரம்பம்னா அதான் வீடு கொடுத்துட போகலாம். வித்யாரம்பம், ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சேர்ற குழந்தைங்க போய் சேரலாம். கடன் வாங்க உகந்த நாள். இது பொதுவாக இந்த நாளோட இது. அடுத்த பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இன்றைய நாளோட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் போது ஜென்மதாரைன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரம் ஜென்மதார நட்சத்திரங்கள். ஜென்மதாரன்னு பார்க்கும்போது மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றத்தை தரக்கூடிய நட்சத்திரம். இதில் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், அன்னதானம் போடலாம், சொத்து வாங்குதல், பத்திரப்பதிவு செய்து பதவி ஏற்கிறது, முதல்ல பணிக்கு செல்றது, இதெல்லாம் பண்ணலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முடிவெட்டுதல், எண்ணெய் ஸ்நானம் செய்தல், ஸ்ரீபுருஷ சேர்க்கை, திருமணம், சீமந்தம், காதுகுத்து, முடி இருக்குதல், மருந்து சாப்பிட்றது, அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, இதெல்லாம் இதில் தவிர்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்துதாரை, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்துதாரு. சம்பத்துதாருன்னு பார்க்கும்போது பொருள் வரவு, காரிய சித்தி, சுபகாரியமான செயல்கள் எல்லாம் செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் கைகூடும். வீடு மனை வாங்க சிறந்த நாள், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது சிறந்த நாள், ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ண, முதலீடு செய்கிறதுக்கு சிறந்த நாள். பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் செய்யலாம். வெளிநாடு செல்லுதல், தொழில், புதிய தொழில் தொடங்குதல், வெளிநாடு போகிறது, தொழில் விதமாக வெளியூர், வெளிநாடு எல்லாம் செல்றதுக்கெல்லாம் இதெல்லாம் உகந்த சம்பதாரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்துதாரை, ரோகிணி, அஸ்தம், திருமணம், இந்த 3 நட்சத்திரம் விபத்துதாரை. விபத்துதாரைனா கோபத்தால் காரிய இழப்பு, வாய்ப்புகளை தவற வர்றது, மனக்குழப்பம், வீண் அலைச்சல், திருட்டு பயம், பொருள் விரயம், எதிர்பாராத விபத்துகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் சுபகாரியங்கள் அனைத்தையும் தவிர்த்திடணும். தவிர்த்துட்டு நம்ம தினசரி செய்யக்கூடிய வேலைகளை கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கையோடவும் நம்ம செயல்படணும்.
செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய வாகனங்கள் இந்த தாரையில் வாங்கக்கூடாது, இரவு நேர வாகன பயணம் செல்லக்கூடாது, அதிவேகமாக செல்லக்கூடாது. இதெல்லாம் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால் இப்போ இது பண்ணக்கூடாது. அடுத்தது சேமதாரை. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரை. சேமதாரை என்னன்னு பார்க்கும்போது ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். இதில் வந்து எல்லா சுப நிகழ்ச்சியும் செய்யலாம். வீடு, வண்டி, வாகனம், ஆபரணம் இதெல்லாம் வாங்கலாம். புதிய பொருட்களை வாங்குறது எல்லாம் செய்யலாம். வாங்கிய கடனை திருப்பி அடைச்சிட்டோம்னா கடன் அடைஞ்சிடும். நீண்ட நாள் நோய் இருப்பவங்க வந்து இந்த நாளில் இந்த தரையில் மருந்து எடுத்துக்க ஆரம்பித்தோம்னா அந்த நோய் சரியாயிடும். பாதியில் நின்ற கட்டட பணிகளை வந்து தொடர்ந்தால் அந்த வீடு நல்லபடியாக கட்டி முடிச்சிடும். சேமதாரையில் இது வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேக தாரை. பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பிரத்யேக தாரை. பிரத்யேக தாரைன்னு சொல்லும்போது சிக்கல்கள், கவனச்சிதறல்கள், வீண் அலைச்சல், மனத்தடமாற்றம், முடிவெடுப்பதில் சிக்கல், தடை தாமதங்கள் உண்டாகும். இதனால் வந்து சுபகாரங்கள் அனைத்தும் அதில் தவிர்த்துக்கணும். தினசரி செய்யக்கூடிய வேலைகளை முன்னெச்சரிக்கையோடவும் கவனத்தோடும் செயல்படணும். இதில் செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆன்மீக பணிகள் செய்யலாம். தியானம் செய்கிறது, தியானம், யோகா போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம். இதில் வந்து பணம் கொடுக்கல் வாங்குறது, தொழில்கள் புதுசாக தொடங்குறது, லேண்டு வாங்குறது, அந்த மாதிரி எந்த விஷயமும் இதில் செய்யக்கூடாது. இது செஞ்சோம்னா அது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் இருக்கும். அதனால் இது அனைத்தையும் தவிர்த்துட்டு நம்ம தினசரி வேலைகளை கவனத்தை செலுத்தணும். முன்னெச்சரிக்கையோட தான் நடந்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாதகதாரை. அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரை. சாதகதாரைன்னு பார்க்கும்போது எண்ணங்கள் ஈடேறுதல், முயற்சிகள் பலிதமாதல், செயலுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுதல் இதெல்லாம் உண்டாகும். இதில் என்னென்ன பண்ணலாம்னா பூமி சம்பந்தமான விஷயங்கள், அரசு வேலைக்கு மனு அனுப்புறது, போட்டித் தேர்வில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். நமக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய முயற்சிகள், ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, மற்ற எல்லா சுப காரியங்களும் இதில் செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வதைதாரை. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரை. இது வந்து உடலில் சோர்வு, மனதில் இனம் புரியாத கவலை, பணிகள் நாட்டம் இல்லாமை இதெல்லாம் உருவாகும். இதில் வந்து அனைத்து சுபகாரியங்களும் தவிர்த்துட்டு தினசரி செய்யக்கூடிய வேலைகளை கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கையோடும் செய்யணும். இதில் வந்து முக்கியமாக பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடாது, மருத்துவ பரிசோதனை செஞ்சக்கூடாது, திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது, வீண் வம்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்குவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைத்திரதாரி. புருஷம், மனுஷம், உத்திராட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரி. மைத்திரதாரின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ காரியங்கள் செய்தல், புதிய முயற்சி, புதிய செயல்கள் இதெல்லாம் வருது. இது வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரன்றதுனால புதிய முயற்சிகள்லாம் தவிர்ப்பாங்க. ஏன்னா இது வந்து சந்திராஷ்டமன்றது வந்து சந்திரன் வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்தில் இருப்பார். அப்படி இருக்கிறதுனால என்னென்னா சந்திரன்றது மனம், அப்போ எண்ணம் ஓட்டம் சரியாக இருக்காது. அதனால தான் வந்து இந்த டைமில் புதிய முயற்சிகள் தவிர்த்துடணும்னு சொல்லுவாங்க அந்த சந்திராஷ்ட நட்சத்திரம் அன்னைக்கு. அதனால் வந்து இதில் வந்து புதிய முயற்சி செய்யலனாலும் சுபகாரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணலாம். கல்யாணம், காது குத்து, அது மாதிரி மண்டபம் புக் பண்ணுறது, அதுக்கான மளிகை சாமான் வாங்குறது, ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்குறது, அதுதான் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரி. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பரம மைத்திரதாரி. அனைத்து சுப செயல்களுக்கும் சுபகாரியங்களுக்கும் உகந்தது. பூமி சம்பந்தமான விஷயங்கள், நிலம் பத்திரப்பதிவு, பூசா, அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, சொத்து சம்பந்தமான பேச்சு பேசுறது போன்ற செய்யலாம். நண்பர்களோட ஆதரவு உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், ஆன்மீக பயணம், மகான்கள் தரிசனம், சுபகாரிய செலவுகள், திருமணத்திற்கு நகை, குடை வாங்கிறது, தொழில் வியாபார ரீதியாக வெளியூர் வெளிநாடு சொல்கிறது எல்லாமே முயற்சியாகவும் எடுக்கலாம். இதில் எல்லாமே வந்து வெற்றியை தரும். இதுக்காக இந்த நட்சத்திர பலன்ற அந்த வீடியோ நான் கான்செப்ட் எடுத்து நான் செய்கிறேன்னா இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு 3 மாதம் என் லைஃப்லேயே பயன்படுத்தி செக் பண்ணி பார்த்துருக்கேன். எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது.
தினமும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை வந்து தற்காத்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இது ஒரு நாள் 2 நாள் இது சாத்தியப்படாது. ஒரு 3 மாதம் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஒரு புரிதல் உண்டாகும். அந்த புரிதலை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் எந்த நட்சத்திரம் அன்னைக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்ற புரிதல் உங்களுக்கே வந்துடும். அப்புறம் அதை எப்படி எதிர்கொள்ளணுன்ற ஐடியாவும் உங்களுக்கே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாதாரணமாக ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாக கடந்து செல்லலாம். இதுதான் என்னோட நோக்கம். இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.